வாக்குப்பதிவெல்லாம் நல்லா தான் போச்சு, ஆனால் இந்த தேர்தல் களத்தை தான் கொஞ்சம் அசுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன அசுத்தப்படுத்தினாங்க, பற்றினது யார்? அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் தான் இப்போ மதுரையில் போட்டிடுறாரா, அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் ஒரே ஜாலியாக, நீங்கள் வெளில வரும்போதே போலிங் பூத்துலேருந்து வெளில வரும்போது அப்படியே ஜாலியாக சிரிச்சிக்கினேன், கையில் மல்லிப்பூலாம் கட்டிக்கின்னு வித்தியாசமாக வந்தார். வந்தவொடனே ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, இப்போ நம்ம வாக்குச்சாவடிகள்லாம் மதுரை ஸ்டைலில் சாப்பாடுக்கு படலாம் போட்டு எல்லாம் பக்காவாக போய்கிட்டு இருக்கு, சூப்பராக கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மனச்சங்கடம் என்னென்னா, இந்த தேர்தலில் போட்டிடுற வேட்பாளர்களில் பல பேர் குற்றப்பின்னணி இருக்கிறவங்க, கொலை கேஸு இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் போட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த களத்தை கொஞ்சம் அசுத்தப்படுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். 3வது முறை தேர்தல் களத்தில் எல்லா பூத்துலேயும் எப்பயும் போல மதுரைக்காரர்களுக்கு ஒரு அடையாளம், பண்பும் பற்றும் பாசமும். அதனால் மதிய உணவுலேருந்து பூத்தில் பணி செய்கிறதுலேருந்து யாரெல்லாம் ஒரிஜினல் மதுரைக்காரங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இந்த தேர்தலில் ஒரு குறை, கொஞ்சம் வெளியேந்து வந்தவங்க, அது இல்லாமல் முன்னாள் கிரிமினல் கேஸு, மர்டர் கேஸ்லாம் கொஞ்சம் கொண்டாந்து கொஞ்சம் ஒரு மாதிரி களத்தை கலங்கமாக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா இப்போ ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணியிருக்காரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்காரன் பூரா இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கையில் மைனர் மாதிரி இப்படி மல்லிப்பூ கட்டிட்டு அப்படி சுற்ற போகிறாங்க. ஏன்னா போலிங் பூத்துலேருந்து வர்றாரு, என்ன கணக்கோ தெரில, ஏதோ வேண்டுதலா இல்லை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு வச்சு படைச்ச பூவா, அதை கையில் கொடுத்து கையில் வச்சுக்க முடியாமல் கையில் சுற்றிக்கிட்டாரு, என்னன்னே தெரில, கையில் பூ சுற்றிருக்காரு. இந்த படத்துல எல்லாம் நட்சத்திரத்தில் யாருமே அப்படி பூ சுற்றி பார்த்ததில்ல, படத்தில் மட்டும்தான் நம்ம பார்ப்போம் அந்த காட்சிகளை. மைனர் கையில் பூ சுற்றிட்டு அப்படி பெட்டில் காத்துட்டு இருக்கும்போது அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி கையில் பூவை சுற்றிட்டு வெளில வந்தார். நம்ம ஆளுங்களுக்கு டவுட்டு, என்ன சார் வித்தியாசமாக கையிலெல்லாம் மல்லிகைப்பூ சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதுரைக்காரன்டா அப்படின்னாரு. மதுரைக்காரனுக்கு கையில் மல்லிகைப்பூ சுற்றுறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை இனிமேல் மதுரைக்காரங்க பூரா அண்ணன் சொல்லிட்டாரு, சுற்றுறா கையில் மல்லிகைப்பூ சுற்றுறா குரா அப்படின்ற மாதிரி கிளம்ப போகிறாங்களா, என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இருந்தாலும் அந்த விளக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது நமக்கு ஒரு மாதிரி மன திருப்தியே கொடுக்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த விளக்கம். சார், உங்களை நாங்கள் ஒருபோதும் இப்படி பார்த்ததில்ல, திடீர்னு இந்த மல்லிகைப்பூ இல்லை என்ன காரணம் சார்? என்ன காரணம் சார்? மதுரைக்காரன் அப்படியே சார், மதுரைக்காரன் மட்டும் ஒரு நிமிஷம்